பேர் ரஞ்சித் ஆர்பாரில் வேலை செஞ்சேங்கண்ணா சார். கொஞ்ச நாளாக நின்றுட்டேன், இப்போ வேலை விட்டு. என்னாச்சு? எப்போ போனாரு? நேற்று 3:30 மணிக்கு போனோம், அதோட வரவே இல்லை. நாங்கள் தேடி தேடி பார்த்து நைட்டு 12 மணி வரலாம் போய் தேடணும். புதர்லாம் தேடிட்டு வந்தோம், நானும் என் சின்ன பையனும். கிடைக்கவே இல்லை. காலையிலேருந்து தேடின எங்கள் பையன் தான் போய் கண்டுபிடிச்சி சொன்னான் சார். எப்படி இருந்தாரு அவரு? வெட்டிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க, நான் பார்க்கல சார். வெட்டி இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வெளிச்சின்னு போனாங்கன்னு சொன்னாங்க. பசங்க தான் கூட்டின்னு போனாங்கன்னு சொல்கிறாங்க சார். அது எந்த பசங்களும் இன்னும் தெரில. ஏதாவது சண்டை நடந்திருக்கா ஊரில்? அவர் கூட யாருக்கூட ஏற்கனவே நடந்துருக்குது சார், சண்டை நடந்துருக்குது. ஏற்கனவே நாங்கள் சண்டை போட்டு அவங்க அப்பா வெட்டிட்டு அவங்க அப்பா மண்டையை வச்சிட்டோம், இந்த பையனை காதை அறுத்துட்டாங்க. அதனால மின் அது இருக்குது எங்களுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா அவருக்கு? லவ் பண்றாரா? அதெல்லாம் இல்லை. பொண்ணு தேடி நிற்கிறோம், பொண்ணு கிடைக்கல. தை மாசத்துல கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். அதுக்குள்ள இப்போ வேலைக்கு எங்கே போகிறீங்க? 2 மாசமா போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கும். எத்தனை பசங்க உங்களுக்கு? 3 பசங்க சார். இவர் எத்தனையாவது ஆள்? ஃபஸ்ட்டு பையன். நேற்று 3 மணிக்கு கிளம்பி போனான் சார். எங்கே போகிறேன்னு கேட்குறான். மீஞ்சூர் போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போனான். அதோட வரவே இல்லை. ஃபோன் பண்ண 4 மணிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல. திருப்பி 5 மணிக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதோட எங்கள் பையனை விட்டு 6 மணிக்கு ஒரு பையன் மீஞ்சூர்லேருந்து ஃபோன் பண்ணான். இதுமாதிரி ரஞ்சித்து சுவிட்ச் ஆஃபே பண்ண மாட்டான், அவன் எங்கே இருக்கிறான்னு கொஞ்சம் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. என் சின்ன பையனை நானும் போயிட்டு பிளாட்டெல்லாம் தேடிட்டு வந்தேன். 7 மணிக்கு ஒரு வாட்டி போய் தேடணும், திருப்பி 12 மணிக்கு நைட்டில் போயிட்டு தேடணும், கிடைக்கவே இல்லை. அதோட வீட்டுக்கு வந்துட்டோம். அதோட காலையில் போய் தேடணும், நானும் என் பையன் எல்லாம் சேர்ந்து. அப்போ தான் எங்கள் பையன் இங்கே இருக்கிறாம்மா, வெட்டி போட்டிக்கிறாங்கம்மான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு வழி சொல்லணும்ப்பா. ரஞ்சித் சார், நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகும்போது தான் சார் பார்த்தோம் அவனை. 2 பேராக போனானுங்க சார். நாங்கள் கூப்பிட்டா அவன் வரமாட்டான்னு நாங்கள் கூப்பிடல சார். ஆனால் அந்த பையனை கூட தான் போனான். அவன் என்ன பண்ணான் ஏது பண்ணான்னு எங்களுக்கு தெரியாது சார். 3 மணிக்காக போனான். 3 மணி 3:30 மணி இருக்கும் சார். அப்போ தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவனை பார்க்கல. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கும் வரல. 10 மணிக்கு மேலே தான் சார் நாங்கள் தேடவே ஆரம்பித்தோம். தேடி பொதுரெல்லாம் போய் தேடினோம். அவன் இல்லை. அங்கே போய் பார்த்துட்டு 12 மணி வரையும் தேடினேன் சார். சரி அவன் குஷ்டி எங்கேயோ இருக்கிறான், காலையில் வந்துடுவான் அப்படின்றதுக்காக நாங்கள் நைட்டெல்லாம் தேடினோம் சார். ஆனால் அவன் வரவே இல்லை. 7 மணிக்கு அவங்க தம்பி வந்து இது மாதிரி வெட்டி போட்டு இருக்காங்கம்மா அங்கே அப்படின்ட்டு சொன்னாங்க சார். அதுதான் சார் எங்களுக்கு தெரியும், வேறு எதுவும். ஏற்கனவே அங்கே ஒரு கொலை பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க சார். அது ஊர் உள்ளே தான் சார். அங்கே பக்கத்துலேயே சரக்கு கடை வேறு இருக்குது சார். போலீஸுக்காரங்க வராங்க. போலீஸுக்காரங்க கிட்ட சொன்னால் இவங்க சரக்கு கடையை மூடணுமானா அவங்க வேறு ஏதாச்சும் திருடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்கம்மா. அதை நாங்கள் இதையே விற்று இதுவாகட்டும், ஊர் அமைதியாக இருக்கிறதுக்காக நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு போலீஸ்காரங்களாம் சொல்கிறாங்க. நாங்களும் எத்தனை வாட்டி கையெழுத்து போட்டு கொடுத்தோம். சரக்கு கடை இருக்கிறதுனால தானே இது மாதிரி ஆகுது, குடிச்சிட்டு இது மாதிரி பண்ணுறாங்கன்றதுக்காகலாம் நாங்கள் கையெழுத்தும் போட்டு கொடுத்தோம், எல்லாமே பண்ணேன் சார். ஆனால் அது எடுக்கிற மாதிரி இல்லை சார். அது தொடர்ந்து நடந்துக்கினே தாங்குது. அதுக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. அது இருக்கிறதுனால தானே சார் இது மாதிரி குடிச்சிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஊர் உள்ள ஏதாச்சும் ஒரு சரக்கு கடை வைக்க பணம் இருக்குது, ஒரு கேமரா செட் பண்ணி வச்சிருந்தா யார் போகிறாங்க, யார் வராங்க, யார் கொலை பண்ணுறாங்க, யாருக்கு விரோதம், அதெல்லாம் கூட நம்ம தெரியும்ல சார். கொஞ்சம் அதுக்காக இது பண்ணலாம். அதுதான் சார். வேறு என் பேர் பாக்கியலட்சுமி சார். தோட்டக்காடு மேட்டு காலனி எங்கள் ஊர். என் பேர் பிரசாந்தி. இந்த ஊரில் ரொம்ப நாளாக கஞ்சா போலீஸ்காரங்க வராங்க, கஞ்சா விற்கிறாங்கன்ட்டு கூட்டின்னு போகிறாங்க. 2 நாளில் அவங்க அமுச்சு விட்டுறாங்க, இல்லை கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க வந்தவங்க விட போகிறது கிடையாது. ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன்ட்டு விடுற ஆளே கிடையாது. மறுபடியும் அதே தொழில் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் விடுறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் கஞ்சா மருந்து சரக்கு விற்கிறது அதெல்லாம் இது பண்ணாங்கன்னா எங்கள் ஊர் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கெங்கிருந்தோ வராங்க, இந்த ஊரில் சரக்கு விற்கிறாங்க, எட்டம கோயிலாண்ட வந்து உட்காடுறாங்க. ஒரு வேலை செய்யணுமானா அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியல எங்களால். எப்போ பார்த்தாலும் பால் வெடிக்குது. ஒரு பசங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இது கிடையாது. அவங்க அங்கே போய் சைலண்டாக வருவாங்க, செய்வாங்கன்ட்டு பயந்துன்னா பால் வெடியில் உட்காடுறாங்க, செய்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எப்போ பார்த்தாலும் குஷ்டு ஆம்பளை பசங்க எங்கெங்கிருந்தோ வந்து சுற்றிட்டு போகிறாங்க. சரக்கு பக்கத்தில் விற்கிறாங்கன்னா சரக்கு வந்து வீட்டுக்கு எத்தனை குடிக்கிட்டோம். குடிக்கிறவங்க இருந்தா ஏன் கோயிலாண்டு வந்து உட்காந்து குடிக்கணும்? அது மாதிரி குடிச்சு ஏதோ கும்பலா போட்டுக்கின்னு அங்கே ஒரு கொலை நடந்தது. அப்போ கூட எங்கள் ஊருக்கு எதுவுமே பண்ணல போலீஸ்காரங்க. சரியா வெளியே யாருமே கலெக்டர் ஆஃபீஸ்ல யாருமே எதுவுமே பண்ணல. எங்களுக்கு முடிவு வேணும். இது மாதிரி இன்னொரு கொலை இந்த ஊரில் வரக்கூடாது. இதோட எங்கள் ஊர் பாதுகாப்பாக வேணும் எங்களுக்கு.
இப்போ என்ன நடந்துச்சு? உங்க பையனுக்கு என்ன ஆச்சு? எப்போ போனாரு? நேற்று 3:45 நாங்கள் பார்த்தோம் சார். 100 நாள் வேலை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகும்போது எங்கள் பையன் பைக்கில் போயிருந்தான். அவனை கூட ஒரு நவீனன்ற பையன் உட்காந்துருந்தான். சரி ஏதோ சாப்பிட்றதுக்காக போகிறாங்க வந்துடுவாங்கன்னு நான் நினச்சேன் சார். சாப்பிட்டு நாங்கள் போனது தான் பார்த்தோம். வந்தது நாங்கள் மறுபடியும் நாங்கள் ஒரு 1/4 ஹவரில் வந்துட்டோம் 4 மணிக்குள்ளே. எங்கள் அக்கா அப்புறம் ஃபோன் பண்ணிக்குது. அது போகல ஃபோனு ரிங் ஆச்சே எடுக்கலையா. 5 மணிக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்துச்சேன். எங்களுக்கு அது சொல்லலை. அது அவங்க 2 பேரும் தேடிக்கிறாங்க. அவங்க பையன் எங்கள் அக்கா தான் தேடிக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்காக தான் சொல்கிறாங்க எங்களுக்கு. இது மாதிரி பையன் காணோம், நாங்கள் தேடிக்கிறோம், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது. அவன் எப்பவுமே இது வரைக்கும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணது கிடையாது சார். அவன் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணோடனே என்னம்மான்னு ஃபோனில் கேட்பேன் சார். இது மாதிரி அம்மா ஃபோன் பண்ணி வர சொல்லுதுப்பா, வாப்பா அனுமனா இதோ வரேன் சொல்லிடு அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க சார். தம்பி எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? ஏற்கனவே ஹார்பரில் வேலை செஞ்சுருந்தா. பவுண்ட்ரி ஹார்பர் தான் நினைக்கிறேன் சார். அங்கே வேலை செஞ்சுருந்தா. அவனுக்கு உடம்பு சரியில்லாத கொஞ்ச நாள் வேலைக்கு போகல. அதில் அவன் வேலை நின்றுட்டு பிறகு கார் ஓட்டுறதுக்கு போயிருந்தா மறுபடியும் நின்றுட்டான் சார். இப்போ அவனே சொந்தமாக வண்டி வாங்கணும், வண்டி வாங்கின்னு நான் கார் ஓட்டுறதுக்கே போயிடுறேம்மா, நான் எனக்கு கடை எங்கன்னா வாங்கி கொடு, காசு வாங்கி கொடுத்தேன் நான் கார் ஓட்டுறதுக்கு போயிட்டு உனக்கு நான் உன் கடையெல்லாம் நான் தீர்த்துடுறேம்மா, நான் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க சார். அவன் சுத்தமாக எங்கள் பையன் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க சார். லவ் பண்ணியிருந்தாங்க? லவ் எல்லாம் எதுவுமே இல்லை சார். எங்களை தெரிஞ்சு இப்போ எந்த லவ் கிடையாது சார். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல சார். நான் பொண்ணு பார்க்கறதுக்கு தான் கேட்டேன் சார். அவனை யாருன்னா லவ் பண்ணா சொல்லுப்பா, லவ் பண்ண சொன்னேன்னா அவங்களே கூட கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன் சார். நாங்கள் பொண்ணு தான் சார் தேடிக்கிறோம் அவனுக்கு. இது மாதிரி எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இன்னொரு வீட்டில் நடக்கக்கூடாது சார். அது மாதிரி எதனா எங்கள் ஊருக்கு நல்லது பண்ணுங்க சார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.